Welcome, CSK fans. Patabhagyam. Yes, got the first winning match. Yes, CSK பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 3 மேட்ச். என்னடா அது அடிபட்டுக்கிட்டே இருக்குமேங்க. ஆனால் மறுபடியும் வெற்றி அப்படிங்கிற பாதைக்குள்ளே வந்தவுடனே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்களா நமக்கே. அதுதாங்க ஒரு வெற்றி மாத்திர ரகசியம். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார், நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரேயர்ஸ் வீண் போகலை. எஸ், அந்த கோயிலுக்கு இன்னும் கூட நான் போயிட்டு வணக்கம் மக்களே, விஷ் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர். நல்ல விஷயம் என்னன்னா, லாஸ்டா நடந்த சிஎஸ்கே மேட்ச்ல வெளுத்து கட்டி சக்சஸா வந்திருக்காங்க. ஆல் 3 ஃபார்மேட்ஸ், பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லாத்தையும் எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் ஸ்காட்ல இருந்த சஞ்சு சாம்சனும் சிவம் துபேவும் எக்ஸலண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரமேஷ் சார் சொல்லுங்க. சேட்டன் வந்தல்லோ, செஞ்சுரி அடிச்சல்லோ, சூப்பர் கிங் அல்லோ. எஸ், சேட்டன் வந்து ஹிழிச்சு. சூப்பருங்க. நல்ல கிரெடிட்டபிள் விக்டரி அகெயின்ஸ்ட் டெல்லி. ரொம்ப மஞ்சளகரமான பிகினிங்னு சொல்லலாம். ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் பட்டாபாக்கியம் எபிசோடில் சொன்ன மாதிரி அந்த 2 சேஞ்சஸும் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரேவிஸும் விளையாடினார், அகில் ஹுசேனையும் கொண்டு வந்திருந்தாங்க. பிரேவிஸா வாங்கோ வந்துட்டாரு, அகில் வந்துட்டாரு. உடனே எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க, சிஎஸ்கே கொஞ்சம் பேட்டில் இருக்கிற மாதிரி சொன்னீங்களே அப்படின்ட்டு. மெயின் விஷயம் என்னன்னா, டெல்லிக்கு நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, லாஸ்டா நடந்த டெல்லி மேட்ச்ல லாஸ்ட் 1 ரன்ல வந்து தோத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சிங்கிள் தட்டி கொடுத்தா கூட மேட்ச் டை ஆகி திருப்பி வந்து ஃபைனல் ஓவர் மாதிரி கொடுத்து இன்னொரு ஓவரில் யார் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவங்க சேஸ் பண்ணணும் அப்படின்றதுலேயே வெயிட் பண்ணதால மில்லரால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரன் அவுட்னால மேட்ச் விட்டுருப்பாங்க. அந்த மொராலிட்டியோட வரும்போது என்னாச்சுன்னா, எங்கள் சக்ஸஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. பட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்க, எக்ஸலண்ட்டாக தோல்வியை வந்து நெஞ்சுக்கு எடுக்காம வெற்றி அடையணுன்றது வெற்றியோட மேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டோட போகும்போது இன்னும் நம்ம டெவலப் ஆகிறதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. எஸ் சார், எஸ். அந்த அகில் ஹுசைனுடைய அந்த பவர் பிளே நம்ம சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் 2 overs ரியலி அ குட் ஸ்டார்ட், மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். 2 no ball போட்டார், பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். நம்ம பழைய கேமில் பண்ண மாதிரி ஏகப்பட்ட வள்ளல் மாதிரி கொடுக்காம எப்படியோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுனால ஒரு நல்ல பிகினிங் இந்த பவர் பிளேல. எஸ், இதே மாதிரி நம்ம கேப்டனும் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா சூப்பர் தான். எப்பவுமே சக்சஸ் ஆகும்போது அந்த சக்சஸ் மொராலிட்டியோட நெக்ஸ்ட் போகும்போது ஈஸியா வரும். இது நிறைய பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ஸ் தான் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 வேர்ல்ட் கப்ல ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருப்பாங்க. அதுல இருந்து கண்டினியூஸா 2011 வரைக்கும் சக்சஸ் இருப்பாங்க. அந்த அவங்க தோத்த மேட்ச் கூட இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல தான் குவார்டர் ஃபைனல்ல தோத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா வந்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் வரும்போது கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கலக்கிட்டாரு நம்ம சஞ்சு சாம்சன். மாஸ்டர் கிளாஸ் மீனிங்ஸ் அது. பின்னி பெடல் எடுத்துட்டார். ஓவராலாக ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. நம்ம இது பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 115 கூட்டி பார்த்தா கூட 7 தலை ஃபார் ரீசன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஈ கண்டினியூஸ் த மெரி வேஸ். இவர் சர்ஃப்ராஸ் எடுத்தார் பாருங்க, அந்த ஒரு கேட்சு எடுத்துகிட்டு அந்த பால் எடுத்துன்னு ஓடினார் இருப்பார். அந்த நம்ம பழைய சின்னையா இவர் நம்ம ரெய்னாவை பார்த்தா மாதிரியே இருந்தது. ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் பேக். கண்டிப்பாக நம்ம 100 டன் வந்து ஓவர் டன்னா மாதிரி பெஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் த ஐபிஎல் இது வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ வில் ஆல்சோ கண்டினியூ. அவர் அந்த பிரிங்கிங் இட் இன், அதுக்கப்புறம் அந்த பேக் ஆஃப் த லென்த் போலிங் வந்து ரொம்ப பிரமாதமாக போட்டார். எக்ஸாக்ட்லி அந்த ஃபீல்டுக்கு செட் பண்ண மாதிரி. ஸோ இவங்களால் ரொம்பவும் அடிக்க முடியல. அட் த சேம் டைம் அவருக்கு அந்த ஹைட் அந்த அட்வான்டேஜ் இருந்ததுனால நம்ம அது நிறையா கேச்சஸும் வந்தது. நல்ல வேளை நல்லா கேச்சஸும் பிடிச்சாங்க, விச் இஸ் அ குட் திங். ஒரு இம்பார்ட்டண்ட் திங் ஆக்சுவலாக இந்த கலீல் அகமதோட காலில் விழுந்து கேட்டுக்கிறோம். தயவுசெய்து கேப்டன் என்ன ஃபீல்ட் செட் பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டு கொஞ்சம் போடுங்க. அவர் ஷார்ட் பிச் பாலுக்கு போலிங் ஃபீல்ட் செட் பண்ணால் நீங்கள் ஃபுல் லென்த் போடுறீங்க, ஃபுல் லென்த்துக்கு போலிங் செட் பண்ணிங்கன்னா ஷார்ட் பிச்சாக போடுறீங்க. அவர் பாவம் என்ன பண்ணுவார், கடைசியில் எல்லோரும் ருத்துராஜை நம்ம ப்ளேம் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க கலீல், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நம்ம கண்டிப்பாக உங்களை நம்பி இனிஷியல் போலிங் வேறு கொடுக்குறாரு. ஸோ
ஜஸ்ட் ஷோ கலீல் யாருன்றத நெக்ஸ்ட் கேமில். எஸ், அடுத்த மேட்ச்லாம் அவர் டெவலப் ஆயிடுவாரு கண்டிப்பா. ஸோ சஞ்சுவும் ருத்துவும் 2 பேரும் அடிச்சான்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அடுத்த மேட்ச்சு கொஞ்சம் உங்களுடைய பழைய ஸ்டைலில் அந்த மாதிரி பவுண்ட்ரிஸும் சிக்ஸஸும் விளாசுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ருத்து ஸ்லோலி கெட்டிங் பேக் டு வின்னிங் வேஸ். கண்டிப்பா கண்டிப்பா அப்படி பண்ண ஆரம்பிச்சார்னா ருத்ராஜ் சாருக்கு அவருக்கு ஒரு பெரிய மாரல் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அதுவே டீமை லீட் பண்றதுக்கும் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். நம்ம பர்பிள் பாய்ஸ் கிட்ட நம்ம ருத்து கெத்து காட்டினார்னா நம்ம எங்கேயோ போகிறோம். எஸ் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார் சொல்லுங்க. கேகேஆர் மேட்ச், கேகேஆர் vs சென்னை, நாளைக்கு நடக்க போற மேட்சை பத்தி கணிப்பு. இது நம்ம ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இன்னும் கேகேஆரும் இவங்களும் வெரி க்ளோஸ் காலில் தான் இருக்காங்க. 49-51, 51-49. ஸோ 2 பேருமே டையாக தான் இருக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் சான்சஸ் இருக்கிறதால ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வெற்றியை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போனால் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சார். 51% இருக்குன்னா அதை விட என்ன வேணும்? இன்னும் பிரேயர்ஸ் வலுக்கும், கண்டிப்பா ஜெயிக்கும். அதே நேரத்தில் கேகேஆரும் சரியான ஃபயரோட வருவாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே 49-51, 51-49 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறதால மேட்ச் சுவாரஸ்யமா போகும். சிஎஸ்கே மீண்டும் மீண்டும் வெற்றி பாதையில் ஓட ஆரம்பிச்சு விட்டது. அதை நிறுத்த இனிமேல் யாராலும் முடியாது. எஸ் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், வேற ஏதாவது சேஞ்ச் சஜஸ்ட் பண்றீங்களா? இது என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூல பார்க்கலாம். சிஎஸ்கே மீண்டும் மீண்டும் வெற்றி பாதையில் ஓட ஆரம்பிச்சு விட்டது. அதை நிறுத்த இனிமேல் யாராலும் முடியாது. எஸ் நன்றி, வணக்கம். வெற்றி பாதை தான் நமக்கு. சிஎஸ்கே ஒவ்வொரு மேட்ச்லையும் வின் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு வெற்றி கிடைச்சோன்னா என்ன ஒரு மாரல் பூஸ்டப் நமக்கே இருக்குன்னா டீமுக்கு எவ்வளோ இருக்கும். இந்த ஒரு மாரல் பூஸ்டப் வச்சுக்கிட்டே அவங்க வெற்றி நடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணுவோம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், சூப்பராக வின் பண்ணுவோம், அப்படியே பிளே ஆஃப்குள்ளேயும் நுழைவோம். ஸோ see you all in next episode.